அதுவும் நடக்குமா? ஆனா நம்ம விடுற அம்பு சரியான இடத்துல போய் சேரணும். ராதா மோகனோட உறவுக்கான அஸ்திவாரமே குஷி தான். ஆனா இந்த வாட்டி நம்ம குஷியோட உயிரெல்லாம் எடுக்க வேணாம். அந்த ராதா குஷியோட உறவை நிரந்தரமா பிரிப்போம். பைத்தியமாடி நீ? குஷி ராதா தான் கடவுள்னு நினைக்கிறா. அவ இவளுக்கு எதிரா எதுவுமே பண்ண மாட்டா. யார் எது சொன்னாலும் சரி, அவ எதுவுமே செய்ய மாட்டா. ஒன்னும் இல்லம்மா, அமைதியா இருங்க. ஒன்னும் இல்ல. ஒரு விஷயம் யோசிங்க. ஒருவேளை துளசியை வந்து சொன்னா அப்போ என்ன ஆகும்? துளசியா? எப்படி? அதோமா, துளசியோட அம்மா வந்தாச்சு தன்னோட செல்ல பேத்திக்கிட்ட பேசுறதுக்கு. ஐயோ அம்மா, நீங்களா? இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருமா. நான் நல்லா இருக்கேன். அம்மா, நீங்களா? பாட்டி, ஹாய். ஹாப்பி பர்த்டே செல்லம். பர்த்டே விஷ் பண்ண ஒரு நாள் லேட்டா வந்துட்டேன். ஹாப்பி பர்த்டே. இதுதான் உன் பிளானா? இந்த குஷியோட பாட்டியா? இவதான் எப்பயோ ராதா கட்சியில சேர்ந்துட்டாலே. ராதாவை வேற அவ பொண்ணால ஏத்துக்கிட்டா. இவ அவங்களுக்குள்ள பிரச்சனை எல்லாம் எதுவுமே ஏற்படுத்த மாட்டா. இவங்க இல்லம்மா, துளசி பிரச்சனை பண்ணுவா. எப்படி? நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க. வணக்கம். நீங்க இன்னும் என் மேல கோவமா இருக்கீங்களா? நம்ம ஹேட் ஸ்டோரிக்கு ஹாப்பி எண்டிங் வந்திருக்கும்னு நினைச்சேன். இத்தனை கிஃப்டா? எல்லாமே எனக்கா? ஆமாம்மா. ஆனா இந்த தம்பிக்கு பாவம் கண்ணே தெரியாது போல. நாங்க இவருக்கு உதவி செய்றோம். ரொம்ப கனமா இருக்கே. கம்ச மாமா, எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வீட்டுக்கு வந்திருப்பான். மோகன், மௌனையா, இவர் அம்மா கூட குஷிக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்காரு. ராதா, ஆனா மௌனையா, எனக்காக கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு ஒரு நாள் பொறுமையா இருங்க. உள்ள வாங்கம்மா. வாங்க, உள்ள வாங்கம்மா. வா, நீ உள்ள வா. சில நேரத்துல எனக்கே நிறைய சந்தேகம் வந்துருது தாமினி. அது என்னன்னா, உண்மையிலே நீ ஏன் பொண்ணுதானா? அங்க பாத்தியா நம்ம நேரம் எங்க வந்து நிக்கிதுன்னு? தோத்து போற குதிரை மேல பந்தயம் கட்டி வச்சிருக்க. ஒருத்தர் குஷியோட பாட்டி. ஆரம்பத்துல இருந்தே அவளுக்கு ராதானா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அதோ அந்த குஷியோட மாமன், அவன் எத்தனை தடவை நம்ம மோகன் கிட்ட அடி வாங்கியிருப்பான்.
அதனால எப்பயும் பயத்தோடயே சுத்திக்கிட்டு இருக்கான். இவங்க இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண போறாங்களா சொல்லு. அம்மா, நான் பந்தயம் கட்டினது அவங்க மேல இல்ல, துளசி மேல கட்டியிருக்கேன். அட கடவுளே, எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது தாமினி. துளசி தான் ஏற்கனவே செத்து போயிட்டாளே, அதுவும் இன்னைக்கு வரைக்கும் துளசியோட ஆன்மா மட்டும்தான் நமக்கு எதிரியாவே இருக்கு. அவ நமக்கு எப்படி உதவி செய்வா? பார், தேவையில்லாம சுத்தி சுத்தி பேசிக்கிட்டே இருக்காத. நேரடியா என்னத்த பிளான் போட்டு வச்சிருக்கன்னு என்கிட்ட சொல்லி தொலை. கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, எல்லாமே உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிடும். ம்? சமந்தியம்மா நீங்களா? வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ம். முக்கியமா என் பொண்ணு ராதா. ராதாவை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. இப்போ ராதா என்னோட மருமக இல்ல, அவ என் மகளாவே ஆயிட்டா. ராதா இங்க சந்தோஷமா இருக்கா. அவளுக்கு துணையா நான் இருக்கேன். சரி. நீங்க வாங்க. ம். வந்து உட்காருங்க. செல்லக்கண்ணு, அவங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வா. சரிங்கம்மா. நீ நல்லா இருக்கல்லம்மா? ஆமாம்மா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். பாத்தியா? அம்மா ராதா, சில நேரத்துல உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். என்ன பூ மாதிரி இருக்கிற ஒன்ன மாதிரி பொண்ணு இந்த முள்ளுக்கு நடுவுல வந்து மாட்டிக்கிட்டியே. முல்லா? நான் முல்லா மோனையா, இல்ல, நமக்கு முள்ளுன்னு சொல்றாங்க. சகிச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரம் தானே, சகிச்சுக்கோங்க. இன்னைக்கு பாட்டி அப்பாவை உண்டலன்னு பண்ண போறாங்க. ஷோ. வா செல்லக்கண்ணு. அம்மா இந்தாங்க. தேங்க்யூ. நீங்க உட்காரு. ராதா, எனக்கு நல்லா தெரியும் நீ குஷி மேல நிறைய பாசம் வச்சிருக்க. ஆனா பதிலுக்கு உனக்கு என்ன கிடைச்சது? இப்படி ஒரு புருஷன், அதுவும் நாள் பூரா வீட்லயே உட்கார்ந்திருக்கான். மொபைல் நோண்டிட்டே இருப்பான், உன்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான். வாய்க்கு வந்தபடி என்னென்னவோ பேசிட்டு இருக்காங்க. அம்மா, நான் ஆபீஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஆமாங்கம்மா. முதல்லாம் வீட்ல உட்காந்து ஈ ஓட்டிட்டு இருந்தான். இப்போ ஆபீஸ்க்கு போயும் ஈ தான் ஓட்டிட்டு இருப்பான். இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? என்ன பண்றது, ஆபீஸ்ல ஈ ரொம்ப அதிகமா இருக்குல்ல, அத அங்க போய் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன் நீங்க என்கிட்ட இப்படி பேசுறீங்க? கொஞ்சம் அன்பா பேசுங்களேன். இல்லைங்கம்மா, மோகனையாவை விட அதிக கடமையானவரும் பொறுப்பானவரும் ஆபீஸ்ல யாருமே இல்ல. அப்புறம் மோகனையா இப்பெல்லாம் என்ன ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறாரு. ஆபீஸ்லயும் சரி, வீட்லயும் சரி. ஆபீஸா? ஆமா, இப்பெல்லாம் நானும் ஆபீஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டேன்.
அடடே, கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாத குடும்பமா இருக்கு. முதல்ல என் பொண்ணு கிட்ட வீட்டு வேலை தான் வாங்கிட்டு இருந்தீங்க, இப்போ ஆபீஸ் வேலையுமா? இல்ல சரி, இது ஒண்ணும் எனக்கு அதிர்ச்சியா இல்ல. இப்படி பல குடும்பங்கள் இருக்கு. ஆம்பளை வீட்டுல ஓய்வு எடுத்துக்கிட்டு இருப்பான், பொம்பளை ஆபீஸ்க்கு போய் சம்பாதிப்பா. காதம்பரி அம்மா, நீங்களும் பல வருஷமா ஆபீஸ்க்கு போறீங்கல்ல, உங்க வீட்டுக்காரரு? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் இப்ப வந்துடுறேன். அப்பா. என்னை பத்தி பேசும்போது மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு, அவரை பத்தி பேசின உடனே ஓடி போறாரு. பொம்பளைங்க வேலைக்கு போறதுல என்ன தப்பு இருக்கு? அது நல்ல விஷயம் தானே. பின்னக்கு என்னம்மா? அப்புறம் இந்த ராகுலும் எந்த வேலையும் செய்யறது இல்லல்ல? செய்றனே, சில். மோகனும் ஆபீஸ்க்கு போய் அதை தான் பண்ணிட்டு இருப்பான். இந்த குடும்பத்துல இருக்கிற மத்த ஆம்பளைங்க பண்ற வேலை சில். இப்ப நீங்க ஆபீஸ்க்கு வந்தாதான் உங்களுக்கு புரியும் நீங்க எவ்வளவு தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு. மோகன் ஐயா தனியா ஆபீஸ்ல எல்லாத்தையுமே பாத்துக்கிறாரு. அப்பாவையோ ராகுல் தம்பியோ எடுத்துக்கோங்க, அவங்க 2 பேரும் எவ்வளவோ பொறுப்புகளை தலையில சுமந்துட்டு இருக்காங்க. நான் வாழ்க்கையில பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும், அதனாலதான் இப்படி ஒரு குடும்பம் கிடைச்சிருக்கு. உன் வாழ்க்கையே இப்படி ஒரு குழப்பத்துல போய் மாட்டிட்டு இருக்கு. இவங்க எல்லாருக்கும் நடுவுல பயந்து பயந்து. ஐயோ கடவுளே கிருஷ்ணா. துளசி அக்கா எங்க இருக்கீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க அம்மாவும் மோனையாவும் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட போறாங்க. அம்மா, நீங்க ப்ளீஸ் அமைதியா இருங்க. ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? நான் துளசி கிட்ட கூட இததான் சொன்னேன். இந்த மோகன் சிரிச்சான்னு வெயி, நமக்கு ஏதோ உதவி செய்யற மாதிரி தெரியும். கண்ணு நல்லா பெருசா இருக்கும். ஏதாவது பேய் அவனை பார்த்தா அது கூட பயந்து போயிடும். நேரம் எப்படியும் சிவப்புதான். இப்போ எடையும் கூடிடுச்சு. வயசும் தான். அதுக்கு என்ன பண்றது, வயசாயிடுச்சு. எப்போ வேணாலும் நான் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் குஷியோட மாமா, அவர் எப்படியும் என்னை விட ஒரு 10-12 வயசு சின்னவர் தானே. பத்து வருஷமா அவர் என்ன கிடைச்சிட்டு இருக்காரு.
ஐயோ நல்லா வெட்டு இன்னைக்கு ஏன் அளவுக்கு நீ குண்டாயிடுவ? மோகன், நான் குண்டா இருக்கனா? என்ன மோகன்? சும்மா இருங்க. நீங்க ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கீங்க மோனையா. அம்மா, இவர் எப்பவுமே இப்படிதான் ஏதாவது விளையாட்டுத்தனமா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நீங்க அவர் சொல்றதை இந்த காதுல வாங்கிட்டு அந்த காது வழியா அப்படியே விட்டுருங்க, கண்டுக்காதீங்க. கொஞ்சம் கூட யாருக்கும் வெக்கமே இல்ல. ஹலோ தா. இடியட், பைத்தியம் பிடிச்சிருக்கான் உனக்கு. தாமோதரன் சார், நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன். உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணவா? இதோ பாரு, அங்க உட்காந்துக்கிட்டு சமோசா சாப்பிடறத விட்டுட்டு முதல்ல எதுக்கு வந்தியோ அந்த வேலையை பாக்குற வழியை பாரு. நான் முடிச்சிடறேன். பெட்டர். இங்க வாஷ்ரூம் எங்க இருக்கு? என்னது? பாத்ரூம். செல்லகண்ணு, ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சுல. அம்மாவோட மகன் கேட்கிறாருல, அவரு சின்ன குழந்தைங்க எப்ப வேணாலும் பேண்ட்ல பண்ணிடுவாங்கல்ல. மோகன், இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? இங்கேயே உச்சா போயிட்டானா? செல்லக்கண்ணு, கூட்டிட்டு போ. என்ன மோகன் நீ? துளசி அக்கா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? துளசி அக்கா, என்ன கூப்பிடுறானா? இப்ப இவன் என்னையா கூப்பிடுறான்? நீங்க எங்க இருக்கீங்க துளசி அக்கா? என்ன உனக்கு நான் இங்க இருக்கிறது தெரியுமா? எனக்கு என்னன்னே தெரியலக்கா. நான் இங்க எப்போ வந்தாலும் நீங்க இங்க இருக்கிற மாதிரி தோணுதுக்கா. இந்த வீட்ல எங்க எல்லாருக்கும் நடுவுல இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளை பார்த்தாலும் உங்க ஞாபகம் தான் எனக்கு வருது. அடடே, இவ்ளோ கிஃப்ட்ஸா? மொத்தம் எனக்கா? உனக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்.